இது ஈது பெருநாள் அன்னைக்கு எடுத்த விலாக் தான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையிலே ரெடியாகி ஊதுலாம் போட்டுட்டு தொழுகையெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு கடகடன்னு நேரா கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. காலையிலே ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிருந்தேன், ஜவ்வரிசி எல்லாம் வச்சு பீட்ரூட் சாறு எல்லாம் எடுத்து. ஸோ அதோட டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்டா ரொம்பவும் நல்லாவே இருந்தது. இந்த வாட்டி பக்ரீத் செலிப்ரேஷன் எனக்கு வந்து நம்ம ஏரியால இருக்க பசங்க அப்புறமா பக்கத்துல இருக்க பசங்க எல்லாரையும் கூப்பிட்டுருந்தேன். ஸோ அவங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். ஊருக்கு நான் போகலைன்னா எப்பவுமே இந்த பசங்களோட தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட முந்தின நாளே கேட்டுட்டேன். சிக்கன் ரெசிபில தான் வெரைட்டியா செஞ்சு கேட்டிருந்தாங்க. தம்பி வந்து காலையில சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தான். அது கூடவே நான் 2 பிரெஸ்ட் பீஸும் கேட்டிருந்தேன். இதுல ஏதாவது டிஃபரெண்டா செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் பீஸ்ல கிரில்டு சிக்கன் அண்ட் இன்னொரு சிக்கன் பீஸ் இருந்துச்சு இல்லையா, அதுல வேற ஏதாச்சும் வெரைட்டியா செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தேக்ஸா மேல இருந்துச்சு, தம்பி தான் எடுத்து கொடுத்திருந்தான். ஸோ அதையுமே கழுவி எடுத்து வச்சாச்சு. சிக்கன்ல 2 பீஸ்லயும் மசாலா வந்து போட்டு வச்சுட்டேன். இப்பவுமே மசாலா போட்டு வச்சாதான் மத்தியானத்துக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே இருக்கும். சிக்கன் வந்து ரொம்பவும் அருமையா இருந்துச்சு. இதுல நான் என்னெல்லாம் மசாலா சேர்த்திருந்தேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விளாக்ல வந்து நான் போடுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க.